எல்லாருக்கும் வணக்கம். ஓஎஸ் சேனல் மூலிமா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் பூரிக்கான மசால் செய்ய போகிறோம். இது முழுக்க பேச்சுலருக்கான ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நமக்கு தேவையானது ஒரு 5 உருளைக்கிழங்கு. நான் 2 பேர் செய்ய போகிறேன். குக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் அந்த பொட்டேட்டோ போடுங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை அப்படியே ஸ்டவ்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது முழுக்க பேச்சுலருக்கான வீடியோ தான். வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற தனித்தனி ஆளுங்களுக்கு தான் ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி தான் பார்க்காதீங்க வேணாம். இது வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ஸு சோம்பு, சீரகம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, அரை உளுந்து, அது வந்து ஊர்தால், இது வந்து கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அவ்வளோதான். இது போதும். வெங்காயத்தை வந்து நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நிறையா நம்ம உப்புமா கட் பண்ணுற மாதிரி. அப்போ தான் நம்ம வாயில் போடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட். அதே மாதிரி தக்காளியை நீங்கள் வந்து தக்காளி என்ன பண்ணுங்க, அந்த இது கொஞ்சம் முன்னாடி இருக்க அந்த சின்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. இது அந்த மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த சேனல் வந்து சொல்கிற மாதிரி பேச்சுலர் கொண்டு தான். பேச்சுலர் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியாக இருக்க ஆம்பளைங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இந்த குப்பையெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்லை. நாங்கள் வந்து அப்படியே அது ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த ட்ரே வந்து நான் வந்து ஈவினிங் பஜார் வாங்கினது. அது வேணும்னா சொல்லுங்கள், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அப்புறம் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் கூல் ஆகணும்னா நாங்கள் தண்ணியில் வச்சு கூல் பண்ணிடுவோம். அப்போ தான் பீல் பண்ணுறது வசதியாக இருக்கும். பீல் பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ண வேண்டியது. ஸ்மாஷிங் கரண்டது இதுவும் அங்கே கிடைக்குது ஹாரிஸில். ஏன்னா கை வச்சு அப்படியே சூடாக இருக்குன்னு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து ஸ்டவ்வுக்கு வரலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் குக்கரை. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய். 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகையும் உளுத்து பருப்பு போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கடுகு வெடிச்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். இது கடலை பருப்பையும் உளுந்தையும் போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வதக்கிடும். கடலை பருப்புலாம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் சாந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கன்னல் சீட்ஸு, அப்புறம் வந்து ஜீரா, மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கொடுக்கும். உப்பு ஃபஸ்ட்டு எடுத்துங்க, ஜாஸ்தி போட்டுருங்க. அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுருங்க. கொஞ்சம் கிளறி விட்டே இருங்க. கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் இப்போ வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டால் கொஞ்சம் தண்ணியை ஊறும். அதில் வந்து கவலை இல்லை. அதுவும் ட்ரை போயிடுச்சுன்னா, ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து அந்த மசிச்சு வச்ச இதையும் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணும் உங்களுக்கு தண்ணி கிரேவியாக வேணால் கொஞ்சம் கம்மி தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் 2-3 டம்ளர் ஊற்றலாம். நான் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். எனக்கு தேவையானது இதுதான், செமி கிரேவி தான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வந்து இப்போது எங்களுடைய வீட்டில் தயாரிச்ச இன்க்ரீடியன்ஸ். அது வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் 1 செகண்ட் விட்டாடி கிளறி விட்டாரு. ரெடி அடி பிடிச்சாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறங்கிட வேண்டியது, அவ்வளோதான், முடியுது. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வெளியில் வாங்கினா ஊருக்கிட்ட காசு. நம்மளே செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி. இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே அது ஓகே. அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Om Namah Shivaya.